ஆவியானவரை உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு பணக்கார குடும்பத்தில் அழகிய ஒரு பெண் குழந்தை பிறந்ததாம். அந்த பெற்றோர் அந்த குழந்தையை மிகவும் ஆசையாக நேசித்து வளர்த்தார்களாம். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அந்த குழந்தைக்கு வியாதிப்பட்டு அது இறந்து போனதாம். அதனால் அந்த துக்கத்தை தாழ முடியாமல் அந்த தாயுடைய மனம் மாறிவிட்டதாம். ஒரு புத்தி தடுமாற்றம் உண்டாகிவிட்டதாம். அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் போய் கேட்குறாங்க, என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது டாக்டர்ஸ் சொன்னாங்களாம், இவங்களை இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, ஒரு சமாதானத்தின் சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க என்று சொல்லும் பொழுது அந்த தகப்பன் தன் மனைவியை கூட்டிக் கொண்டு இன்னொரு இடத்திற்கு அமைதியான சூழ்நிலைக்கு கொண்டு போனாராம். அப்பொழுது அந்த இடத்துல ஒரு ஓடை இருந்ததாம். அந்த ஓடைக்கு பக்கத்துல ஒரு ஆடு மேய்ப்பன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தானாம். அப்போ அந்த ஆடுகளை மேய்க்கும் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஓடையை தாண்டும்படியாய் அந்த ஆட்டுக்கு கட்டளையிடும் பொழுது அந்த ஆடு அந்த ஓடையை தாண்ட மறுத்து கொண்டு நின்றதாம். இந்த நேரத்தில் அந்த ஆடு மேய்ப்பன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஒரு குட்டி ஆடை தூக்கி கொண்டு அந்த ஓடையை தாண்டி அடுத்த பகுதியில் அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் விட்டுட்டானாம். இதை பார்த்தோன்னு அந்த ஆட்டுக்குட்டி தன் தாயை நோக்கி கதற ஆரம்பித்ததாம். அந்த சத்தத்தை கேட்டு தாய் கன பொழுதுல அந்த ஓடையை தாண்டி தன் குட்டியை போய் பிடிச்சுக்கிடுச்சான். அதை பார்த்த மற்ற ஆடுகளும் அந்த ஆடுக்கு பின்னாலே ஓடி அந்த ஓடையை தாண்டினாங்களாம். இவ்விதமாய் அந்த மேய்ப்பன் தன் ஆடுகளை எல்லாம் மிக எளிதாய் அக்கறைப்படுத்தினானாம். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அந்த தாய்க்கு ஒன்றே ஒன்றுதான் புரிந்துதான், பிள்ளையை இழந்துட்டோம், இனி இந்த குழந்தை திரும்பி வர போறதில்ல, நிச்சயமாகவே ஒரு நாள் பரலோகத்துல அந்த குழந்தையை நான் பார்ப்பேன், ஆண்டவர் நன்மைக்காக தான் இதை செய்திருக்கிறார் என்று சொல்லி அவள் சொல்லி தேறுதல் அடைந்தாளாம். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இது ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனா இருந்தாலும் ஆண்டவர் அந்த தாய்க்கு ஒரு ஆறுதலை கொடுத்தார். வசனத்தின் மூலமாய் வந்த ஆறுதல் அவளை தேறுதல் அடைய செய்ததாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட உபத்திரத்துக்குள்ள நம்ம கடந்து போனாலும் ஆண்டவருடைய வேத வசனத்தின் வழியாக அதை நாம் நிச்சயமாகவே கடந்து வருவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உபத்திரத்திலிருந்து மீட்டெடுத்து ஆசீர்வாதத்தையும் ஆறுதலையும் தேறுதலையும் தருவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.